பட்டியல் சமுதாய மக்கள் நிச்சயமாக அரசியல் அங்கீகாரத்தை பெறணும், அரசியல் அதிகாரத்தை பெறணும். அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல்ல கிடைத்த மத்திய மந்திரி பதவியும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு தூக்கி கொடுத்தார். அதற்கு காரணம் பட்டியல் சமுதாய மக்கள் உயர்வடையணும். இன்னைக்கும் சிதம்பரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு இருந்தால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை தான் வெற்றி அமைந்திருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெண் வேட்பாளருக்கு கேட்டுக்கொண்டதனால் ஒரு ஆதி தமிழ்குடியிலிருந்து ஒரு பெண் வேட்பாளர் களமிறங்கி அவர் மக்களவைக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த மாண்போடு இன்னைக்கு அவர் அந்த தொகுதியை விட்டு கொடுத்தார். அதுதான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதரை பலரும் மறந்துட்டாங்க. ஆனால் அயோத்திதாச பண்டிதர் பேர்ல கல்லூரியை துவங்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் மத்திய அமைச்சராக இருந்த போது அயோத்திதாச பண்டிதர் பேர்ல சித்த ஆயுர்வேத மருத்துவ கல்லூரியை தாமரத்தை துறக்கிறாங்க. இமானுவேல் சேகரன் அவர்களை எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனால் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட துவங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியில் என்பது வரலாறு.